அனைவருக்கும் தமிழ் மனதி சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். சமீபத்தில் தமிழ் மொழியில இருந்து தான் தென்னிந்திய மொழிகள் எல்லாம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா ஆக்கியிருக்காங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுல அந்த பிரச்சனையை பத்தி நான் பேசவில்ல. பேசிக் விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி தான் மூத்த மொழி. தமிழ் மொழி தான் எல்லா மொழிகளோடக்கும் ஒரு தாய்மொழி. எல்லா மொழிகள் பிறப்பதற்கும் ஒரு தாய்மொழியாக இருந்தது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் எப்போவோ செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, நிறைய பேர் படிக்கலை ஒரு விஷயம், நிறைய பேருக்கு படிக்காததுனால அது தெரியலை. ஏன்னா அப்போ இது இவ்வளவு இந்த இணையதள வசதிகள் இல்லை. அதனால அது அவங்களோட குற்றமாக நம்ம கருத முடியாது. படிப்பில் நிறைய அபரிமிதமான வளர்ச்சி அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்திருக்கும். ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கும், அபரிமிதமான வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும். படிப்புங்கிறத அவங்க எப்படி படிச்சிருப்பாங்கன்னா, சாதாரணமாக அந்த ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஒரு சில மாநிலங்களில் ஆர்வமாக படிப்பாங்க. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அது மண்ணினோட மகிமை, மண்ணினோட அந்த தன்மை, அதுக்கு தக்கனதான் அவங்களோட படிப்பின் வளர்ச்சியும் அபரிமிதமான படிப்போட வளர்ச்சியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வகையில் நம்ம பார்க்க போனால் தமிழ்நாட்டில் அதுக்கு பஞ்சமே கிடையாது. படிப்பின் கல்வியோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக தான் இருக்குது. ஆராய்ச்சி செய்யும் திறனும் அதற்குரிய இடமும் ஆராய்ச்சிக்கு உரிய அந்த பக்குவமும் தகுதியும் திறமையும் அளவீட்டுக்கு அறிய பொக்கிஷமாக நிறையவே இருக்கு. சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நம்ம வச்சிருக்கோம். அந்த வரலாற்றில் உள்ள அந்த மக்கள் தான் நம்ம மக்கள். சரியா? ஸோ அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். யாரு? நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் எல்லா அந்த யூடியூப் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இந்த இஷ்யூ சம்மந்தமாக, இந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக தமிழ் மொழி தான் எல்லாவற்றிற்கும் மூலமொழி, மூத்த மொழி. அதுலேருந்து தான் மற்ற மொழிகள்லாம் பிறந்தது. தமிழ் மொழி தான் தாய்மொழி மற்ற மொழிகளுக்கு, குறிப்பாக தென்னிந்திய மொழிகளுக்கு அப்படிங்கிறத அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் அந்த பேட்டியில் எல்லாத்துலேயும், அந்த இன்டர்வியூவில் எல்லாத்தையும் எடுக்கிறவங்க என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த நெறியாளர்கள் பேட்டி கொடுக்குறவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தமிழ் மொழி தான் மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா, அப்படியா, அது உண்மையா அப்படிங்கிற முதல் கொஸ்டினை நம்ம தமிழ் மொழியில் உள்ள அந்த நெறியாளர்களே கேட்குறாங்க. இது எனக்கு கோபத்தை விட சிரிப்புக்குரியதாக, நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. ஏன்னா 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம இதை படிச்சிருக்கணும். ஏன்னா நான் பேஸ், நம்ம சோர்ஸில் உள்ள நம்ம மக்கள் இதை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இது ஒரு சாதாரண அடிப்படையான விஷயம். இதை இதையே ஒரு கேள்வியாக கேட்குற அளவுக்கு இருந்தோன்னா அது எப்படி மற்றவங்களால அதை அங்கீகரிக்கப்படும்னு நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த கேள்வியே தவறானது, எல்லாருக்குமே அது தெரியும். அப்போது அந்த தமிழ் மொழியில் உள்ளவங்களுக்கும் இந்த விடயம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்க படிக்காத மேதைகள் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்மளுடைய வரலாற்றை நம்ம உணர்ந்திருந்தால், உணர்ந்து படிச்சிருந்தா நமக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்டவங்கன்னு. சரியா?
அதனால அந்த விடயத்தை வந்து நம்ம அந்த ஒரு கேள்வியாவே கேட்கறதே தப்பு தான். தப்பான கேள்வி அது. எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சொல்லுல தான், தமிழ்ல தான் மற்ற மொழிகளுக்கான வேர்ச்சொல் இங்கே இருக்கு. தமிழ் மொழியில தான் இருக்கு வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்பது மற்ற மொழிகள் திரிந்து இருக்கும், திரிபடைஞ்சிருக்கும். மற்ற மொழிகள்ல அந்த சொல் திரிபடைஞ்சிருக்கும். ஆனால் அதோட மூலச்சொல் பெயர் சொல் வந்து எங்க இருக்கும்னா தமிழ்ல இருக்கும், அந்த மொழியில இருக்காது. இத ஊன்றி ஆராய்ந்து படிச்சவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமா, இதோட வேர்ச்சொல் வந்து தமிழ்ல இருக்கு அப்படின்னு. அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி அதாவது கட்டின வீட்டுக்கு லக்கணம் பார்த்த மாதிரி எத்தனை இதே கொஸ்டினை கேட்டுட்டு, அதாவது அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இது இந்த ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க. இதோட ரிசல்ட் தெரிஞ்சாயிடுச்சு. இதை எல்லாருமே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது படிக்காம அவங்க இருக்காங்கன்னா, நீ படிச்சவங்க நம்மளும் அதே தெரிவிக்க தப்பான கொஸ்டினை எப்படி கேட்க முடியும்? கேட்கக்கூடாது. அது தவறான கேள்வி. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய வந்து உங்களோட திறமைகளை வந்து ஒரு தனித்துவமான ஒரு திறமையை வெளிக்காட்டி ரொம்ப வந்து வெளியில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஸோ உங்களை வந்து ஒரு நேர்காணல் எடுக்க வராங்க. அப்போ உங்களோட தாய் தந்தையார் யார் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட தாய் தந்தையர் இவங்க தான், ஒரு தந்தையோட பேரை சொல்கிறீங்க. சொல்லிட்டு இவங்க தான் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாய் தந்தையிட்டே அப்படித்தானே, என்னோட தாயும் தந்தையும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேர்காணல் செய்யும்போது அந்த கொஸ்டின் அந்த கேள்வியை கேட்டால் எப்படி வந்து அது வந்து ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குமோ, நேர்மாறா குதர்க்கமாக இருக்குமோ, அதே கேள்வி தான் இது குதர்க்கமான கேள்வி. அது வெளிமொழியில் உள்ள படிக்காத மேதைகள் அதை வந்து வேற ஏரியால இருந்து உள்ள படிக்காத மேதைகள் கேட்டா அவங்க படிக்கல அப்படின்னு நம்ம அதை ஒத்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய வரலாறு ரொம்ப பெருசு. அது வந்து இந்த உலக வரலாற்றுக்கே ஒரு அடித்தளமான ஆழமான ஒரு வேர் வந்து இந்த மண்ணில் இருக்கு. இது வந்து நீங்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி புக்குகளும் ஆராய்ச்சி புத்தகங்களும் ஆராய்ச்சி நூல்களும் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட மகத்துவம் அதோட முக்கியத்துவம் புரியும். அதனால தயவு செய்து இந்த கேள்வியை நேர்காணல் கேட்குறவங்களும் சரி, நேர்காணல் கொடுக்குறவங்களும் சரி, இந்த கேள்வியை தமிழ் மண்ணில் இருந்து கேட்காதீங்க. அது தவறான கேள்வி. எல்லாருக்கும் நம்ம பாட புத்தகத்துல 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பாட புத்தகத்திலே இருக்கு. தமிழ் மொழியில இருந்து தான் தமிழ் மொழி மூத்த மொழி, தமிழ் மொழியில இருந்தா மற்ற தென்னிந்திய மொழிகள் தோன்றியது அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, புதுசையோ வந்து மாத்திட்டே இருக்காங்க. ஸோ இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு தமிழ் தான் பேசிக் மொழி, தமிழ் தான் வந்து வேர்மொழி அப்படிங்கிறத அப்படியா அப்படின்னு சந்தேகம் வந்து மற்றவங்களுக்கு வரலாம், நமக்கு கூடவே கூடாது. அந்த சந்தேகம் வரக்கூடாது. இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, எல்லாரும் இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.